ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் முக்கியமான 2 இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னைக்கான ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. அதுக்கு அடுத்தது ஏப்ரல் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் தொடர்ந்து ஓபன் ஆகி நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 2 நாள் டிக்கெட் புக்கிங்ல இருந்தா முக்கியமான எரர் வந்து என்ன மாதிரி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சீனியர் சிட்டிசனோட டிக்கெட் இன்னைக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க மத்தியானம் 3 மணிக்கு. நாளைக்கு வந்து நமக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இருக்கு. திருமலாவோட திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் இருக்கு. இதெல்லாம் புக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த எரர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட் ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் வந்து அங்க பிரதர்ஷனம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க. ரீசெண்டா இந்த மாசம் ஓபன் ஆன புக்கிங்ல எல்லா பேமெண்ட் பண்ணக்கூடிய புக்கிங் அண்ட் ஃப்ரீ புக்கிங்லயுமே இருக்கக்கூடிய முக்கியமான எரர்ஸ் என்னென்ன, அதை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல்ல புக்கிங்ல இருந்து எல்லா அப்டேட்டும் நம்ம ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல நீங்க லேட்டஸ்டான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். இன்னைக்கு தரிசனம் பொறுத்த வரைக்கும் திருமலையில நேரடி சர்வ தரிசனத்துல கிரௌட் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா வந்து ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் தான் ஆகுது. 9 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்துமே ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் போன ஒரு சில பக்தர்கள் நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. தர்ஷனுக்கு வந்து நார்மலா தாங்க இருக்கு. ஒரு ஃப்ரீ தர்ஷன் அண்ட் எஸ்எஸ்டி டோக்கன்லயே வந்து நாங்க ஒரு 3 டு 4 மணி நேரத்திலே தர்ஷன் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கனுக்கு ஒரு 4ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது. நேத்து திருமலையில தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 67,568 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. அண்ட் நேரடி சர்வ தரிசனத்துல 9 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான தர்ஷனுக்கான டைமிங் அப்டேட்டா இருக்கு. கிரௌடு வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. தாராளமா தர்ஷனுக்கு வரலாம். டோக்கன் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து டைரக்ட் சர்வ தர்ஷன்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். காலையில 8:10 ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கான ஸ்லாட்ல நைட்டு 2 ஸ்லாட்டோட எஸ்எஸ்டி டிக்கெட்டும், நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்ல ஒரு 6,800 பக்கமா டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்திருக்குங்க. மேபி இப்பயும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. திருமலா.org அப்படின்ற வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. 9:15 கூட நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்ல 6,781 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. ஸோ அதனால நாளைக்கான டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து நம்ம வெப்சைட்ல புக்கிங்ல இருந்த முக்கியமான எரர்ஸ் எல்லாம் என்னென்ன, ஒரு எரர்ஸை எப்படி வந்து நீங்க சால்வ் பண்றது, அண்ட் ரீசெண்டா நேத்து இன்னைக்கு நடந்த புக்கிங்ல இருந்த முக்கியமான எரர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா நேத்து வந்து நான் வந்து ஊஞ்சல் சேவா டிக்கெட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அங்க பிரதர்ஷன டிக்கெட்டுக்கும் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த 2 புக்கிங்லயும் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்றத கண்டிப்பா ஷேர் பண்ணா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 300 தரிசனத்திலயும் இந்த எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாசமுமே இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஆனா இந்த டைம் ஏன் இப்படி இவ்வளவு வெப்சைட்ல எரர்ன்றது தான் தெரியல. ஃபர்ஸ்ட் நேத்து ஓப்பன் ஆன ஆர்ஜித சேவால என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து லாகின் பண்றதுக்கு நம்ம 9:55க்கு 10 மணிக்கு புக்கிங் அப்படின்னா 9:55 போல நீங்க லாகின் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் நீங்க லாகின் பண்ணிருந்தீங்கன்னா 10 மணிக்கு நமக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து லாக் அவுட் ஆயிடுது. அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணுனா அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணியாச்சு. கரெக்டா 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும்போது ஒரு டைம் நமக்கு வந்து வர்ச்சுவல் கியூவே இல்லாம ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் சேவா சூஸ் பண்ணிட்டு எத்தனை பேர் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பேமெண்ட் ஆப்ஷனும் கொடுத்து பேமெண்ட் வரைக்கும் போயாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த ஸ்டெப் தான் வந்துச்சு. ஃபைனலாக நம்ம பேமெண்ட் போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஓடிபி எல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் அப்படியே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, திரும்ப பேக் வந்துருச்சு. நம்ம வந்து திரும்ப போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா திரும்ப போயிட்டு கிளிக் பண்ணா எல்லாமே ப்ளூல தான் காட்டுது. எந்த பேஜுமே வந்து ஷோ ஆகல. அதாவது ஏப்ரல் மாசத்துக்கு கிரீன்ல எதுவுமே காட்டவே இல்லை. திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணா லாக் அவுட் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி சென்ட் பண்ணா ஓடிபி சென்ட் ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரைக்கும் இந்த ஓடிபி ப்ராப்ளம் அப்படின்றது கண்டிப்பா இருந்துச்சு. நீங்களும் இந்த எரர்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ண என்ன பண்ணோம்னா, நம்ம சிஸ்டத்துல ட்ரை பண்ணனால குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி ஒரு இதுலேயும் 2 விண்டோ இந்த மாதிரி தனித்தனியா நிறைய ஓப்பன் பண்ணி வச்சனால வேற மொபைல் நம்பர்ல நம்ம லாகின் ட்ரை பண்ணோம். ஒரு கட்டத்துல லாகின் ஆயிடுச்சு. திரும்பியும் என்னாச்சு அப்படின்னா, நம்ம லாகின் பண்ணிட்டு அந்த சேவா செலக்ட் பண்ணா சேவா செலக்ட் ஆகல. திரும்ப அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சில டைம் பேமெண்ட் வரைக்கும் நம்ம போயிட்டோம். அங்க வந்து பேமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ டிக்ளைன் ஆயிருச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா
அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பிலிகிரிமோட புக்கிங் வந்து ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி எரர் எங்க வருதுன்னா, நம்ம புக்கிங்கோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுப்போம் இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் வருது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை அந்த மாதிரி தான் வந்தது. திரும்ப திரும்ப எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணி வேணான்னு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, புக்கிங் ஹிஸ்ட்ரியில போயிட்டு நாம என்ன புக்கிங் பண்ணமோ, நேற்று ஆர்ஜித சேவானா அந்த ஆர்ஜித சேவா புக்கிங்க்கு டைரெக்டாக போகும். அந்த பேஜில் அந்த மாதிரி உங்களுக்கு எரர் காட்டுதுன்னா, நீங்கள் வியூ டிரான்சாக்ஷன் அங்கேயே இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக புக்கிங் ஹிஸ்ட்ரியில் உங்களோட ஆர்ஜித சேவாவோ 300 ரூபாய் அதுக்கு தான் போகும். அதில் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த பேஜில் நம்ம என்ன புக்கிங் பண்ணமோ அந்த மாதிரி பிலிகிரிம் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்கு, ப்ராசஸ்ல இருக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா, நீங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன்ல அந்த டிக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ரெஃப்ரெஷ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரெஃப்ரெஷ் அப்படின்றத ஒரு 10-15 தடவை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் 2-3 தடவை அப்படிதான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப போயிட்டு புக்கிங் பண்ணும்போது எனக்கு பேமெண்ட் பேஜ் வரைக்கும் போச்சு. சப்போஸ் 300 ரூபாயில உங்களுக்கு இந்த மாதிரி எரர் நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அங்கனே நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதே எரர் தான் ரிப்பீட்டடா வந்துச்சு. இது நேத்து நடந்த புக்கிங்ல நடந்த எரர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பேமெண்ட் எல்லாம் ஓரளவுக்கு போயிட்டு புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த எரர் தான் நேத்து இருந்தது. இன்னைக்கு காலையில ஃப்ரீ டிக்கெட் தான் நமக்கு அங்க பிரச்சனை. இன்னைக்கு வந்து என்ன எரர் இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆனதுமே நமக்கு 9:55க்கு லாகின் பண்ணியாச்சு. 10 மணிக்கு ஷார்ப்பா புக்கிங் ஓப்பன் ஆகும்போது பேஜ் வந்து வரவே இல்லை, அங்க பிரதர்சனம் அப்படின்னு மட்டும்தான் காட்டுச்சு. அதாவது இந்த மாதிரி வர்ச்சுவல் கியூமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த கியூ முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து டேட் எல்லாம் ஷோ ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே வரல. இந்த இடத்துல அங்க பிரதர்சனம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ எதையும் கிளிக் பண்ணுறதுக்கும் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிட்டு திரும்ப நம்ம வந்து மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ண போனாலும் ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ரீட்ரை டு அனேபிள் ப்ராசஸ் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்துச்சு. நான் ஒரு 10-12 டைம் லாகின் வந்து பண்ணேன். ஸோ ரெண்டு டேப்லையும் 12 டைமுக்கு மேலே லாகின் பண்ணேன், வரவே இல்லை. கடைசியாக வந்து என்னாச்சுன்னா அந்த எரர் மெசேஜ் காட்டுச்சு. நான் ஒன்றுமே பண்ணல, அப்படியே இருந்துச்சு. அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நாளைக்கும் ஒரு எரர் மெசேஜ் காட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பேஜில் அப்படியே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு அடுத்த பேஜ் லோட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் போனதுல தான் புக்கிங் இருந்துச்சு, ஆனால் பண்ண முடியல. ரீசன் வந்து நமக்கு இந்த 10-12 டைமுக்கு மேலே லாகின் பண்ணதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 3 நிமிஷத்துக்குள்ளாரையே எல்லா புக்கிங்கும் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2 நாளோட புக்கிங்லையும் இந்த எரர் கண்டினியூவா இருந்தது. அதனால நீங்க மொபைல்ல ட்ரை பண்றீங்கன்னா ஒரு 2 மொபைலாவது வச்சுக்கோங்க. ஆப்ல ட்ரை பண்ணுங்க. இன்னொன்றுல வந்து நீங்க க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வெப்சைட் நீங்கள் பண்ண போறீங்கன்னா நார்மலாக க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இதில் இந்த மாதிரி விண்டோ ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேப் போட்டு 2 ஐஸில் கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌசர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நார்மல் ப்ரௌசரில் இருக்கிறத விட அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் கூட உங்களுக்கு புக்கிங் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். நேற்று நான் அதில் தான் பண்ணேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இந்த 2 நாளில் இந்த மாதிரி எரர்ஸ் நிறைய இருந்தது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் வந்து இருக்குது. நாளைக்கு மத்தியானம் திருமலா திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான புக்கிங் வந்து இருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ரூல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சீனியர் சிட்டிசனுக்கு ஃப்ரீ டிக்கெட் தான். நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இப்போவே ஃபோட்டோ எடுத்து ரீசைஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு எம்பிக்குள்ளே இருக்க மாதிரி. ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ஃபைல் சைஸ் எப்போவுமே அப்லோட் ஆக மாட்டேங்குது, அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு ஃபைல் ரெடியூஸ்னு கொடுங்க. ஃபைல் ரெடியூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஜேபிஜி ஃபைல் ரெடியூஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 1 MB பிலோ அப்படின்னு கொடுத்தா நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதில் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி நீங்கள் ரீசைஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணுற டைமில் அந்த இமேஜை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் வந்து ஆகிரும். ஸோ இதுதாங்க இன்றைக்கி இருக்க முக்கியமான அப்டேட்ஸாக இருக்குது. அதுக்கு அடுத்து டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பார்த்துடலாங்க. அந்த முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் எதை பற்றினது அப்படின்னா, வர 25ஆம் தேதி திருமலையில் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா வந்து நடக்க இருக்கு. இதற்கான ஏற்பாடுகளும் அதே மாதிரி பௌர்ணமி கருட சேவை பற்றின தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புராணத்தின்படி திருமலையில் இருக்கக்கூடிய 3,50,00,000 சிவாலயங்கள் வந்து இருக்கு. இந்த தலங்களில் சப்தகிரியில் அமைந்துள்ள சப்தகிரி தீர்த்தங்கள், அதாவது சப்த தீர்த்தங்கள் முக்கியமானது. இவற்றில் சுவாமி புஷ்கரணி தீர்த்தம், ஆகாச கங்கா தீர்த்தம், பாப விநாச தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம் ஆகியவை பிரசித்தி பெற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தலங்கள்ல பக்தர்கள் நீராடினால் முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி கோவில்ல இருந்து 6 மைல் தொலைவுல வந்து இருக்கு.
அதே மாதிரி புஷ்யமி நட்சத்திரம் பௌர்ணமி நாள்ல இந்த தீர்த்த முக்கோட்டியை கோவில் குருக்கள் சாஸ்திர ரீதியா வந்து நடத்துவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல ஸ்கந்த புராணத்தின்படி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ற முனிவர் வேங்கடாத்திரி மீது தவம் செய்து தனது நீராடலுக்காக இந்த தீர்த்தத்தை கட்டியதாகவும் அவர் இந்த தீர்த்த கரையில் வாழ்ந்து நீராடி விஷ்ணுவை குறித்து கடும் தவம் செய்தார் உணர்தல் மூலமா விஷ்ணு விடுதலை பெறுகிறார் அப்படின்றது தான் இதுக்கான புராண கதையா சொல்லப்படுது. இத்தலத்துல நீராடுறவங்க பெற்றோர்கள் ஆசிரியர்களின் தவறான பாவங்கள்ல இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா கொல்லப்படுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து ஸ்பெஷலான பூஜைகள்லாம் அங்க வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பௌர்ணமி கருட சேவை, அதாவது புஷ்ய மாச பௌர்ணமியை முன்னிட்டு ஜனவரி 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு திருமலை கோவிலில் கருட சேவை வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிடிடி கருட சேவை ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி நாளில் நடத்தப்படுவது தெரிந்ததே. இதன் ஒரு பகுதியாக இரவு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள சர்வாலங்காரத்துல வந்து ஸ்ரீ மலையப்ப சுவாமிகள் கருடன் மீது திருமாட வீதியில பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஜனவரி 25ஆம் தேதி 2 ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா இருக்கு. அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து கருட வாகன சேவை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி கருட வாகன சேவை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு காலையில 11 மணிக்கு ஏப்ரல் மாசத்துக்கான விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணி 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். ஸோ நீங்களும் டிக்கெட் புக்கிங்கில் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க, இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னைக்கு அங்கப்பிரச்சனை டிக்கெட் புக் பண்ணீங்களா இல்லையான்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.